எப்படி தீக்காசி அவர்கள் சொல்வது போல, நான் ஒரு சிவத்தம்பி போலவோ கைலாசபதி போலவோ நான் ஒரு பேராசிரியர் அல்ல, ஆனாலும் ஒரு சிறந்த மார்க்சிய திறனாய்வாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், எழுதும் வல்லமை பெற்றவர். அதைவிட ராஜநாராயணன் என்று சொல்லும் கீரா கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியர் சொல்வது போல அவர் ஒரு சிறந்த நீர்ப்பாய்ச்சி. அதனால் அவருடைய வேர்கள் எல்லாம் அவரை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கின்றன என்பது போல எதிர்கால தலைமுறையினர்களாக இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அவர் இல்லை என்றாலும் கூட அவர் எழுத்துகளின் வழியாகவும் அவருடைய பேச்சுகளின் வழியாகவும் கூட அவர் பக்கம் திரும்பச் செய்யும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் எண்ணி பார்க்கலாம். அப்படியாக காலையிலிருந்து தீக்காசி என்ற ஒரு மானுடரை பற்றி அவருடைய முழுமையான படைப்புகளை எங்கேயாவது அவருடைய நூற்றாண்டு கருத்தரங்கம் அப்படின்னு நிறைய இடத்துல படைப்பாளர்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதில் எல்லாம் காலையில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ யாராவது ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை கொண்டு பேச்சு முடிந்துவிடும். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு அவர் பிறந்த நெல்லையின் விதை நெல்லாக விளங்கிய, நெல்லையின் அடையாளமாக திகழ்ந்த, அவர் படித்த பள்ளியில் இன்னும் சிறப்பாக இங்கே எவ்வளோ ஒரு ஆளுமைகள் எல்லாம் படித்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு கருத்தரங்கத்தை நாம் ஒருங்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்றது முதல்ல ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக நாம் பார்க்கிறோம்.